மேகாந்த மூர்த்தியை ஐங்கரன் தம்பியை ஐயமெல்லாம் தீபவனே குருவின் குருவே செந்தமிழ் வடிவான கார்த்திகை முருகா, கார்த்திகை முருகா. இந்த இலங்கை திருநாட்டிலே குருவாக அமர்ந்து எத்தனையோ கோடி மக்களுக்கு எத்தனையோ ஆன்மாக்களை புனிதப்படுத்துகின்ற ஒரு ஆன்மாவாக இருந்து இந்த எல்லையிலே இந்த இலங்கை திருநாட்டிலே காக்கா தீவிலே உள்ள மக்களுக்கு அறநெறிகளையும் தர்மங்களையும் நிலைநாட்டி அன்னதானங்களையும் வழங்கி அவர்களை புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு திசைகளிலும் திக்கு திசைகள் எல்லாம் மகான்கள் ஞானிகள் இறைவனுடைய கருணையினால் அவதாரம் எடுத்து பல தொண்டுகளையும் அரும்பெரும் சேவைகளையும் செய்து வருகிறார்கள். இன்றைய காலத்தில் கலியுகத்தில் பக்தர்களை பக்தி வெள்ளத்தில் நிலைநாட்டுவதற்கும் அவர்களின் நல்லொழுக்கத்திற்காக பாடுபடுவதும் எம்முடைய கடமையாக இருக்கின்றது. கடமையை செய் பலனை எதிர்பாராது என்று கூறுகிறார்கள். இதற்கு இணைய எம்முடைய நிகழ்வுகள் அனைத்துமே எவரின் கரங்களையும் எதிர்பாராது அவர்களுக்கு எந்த விதத்தில் யாம் உதவ முடியுமோ அந்த நிலையில் உதவி அவர்களின் நிம்மதி என்பதை கொடுப்பதற்கும் நல் வழியை காட்டுவதற்கும் நல் ஒழுக்கத்தை அவர்களுக்கு கொடுப்பதுமே எம்முடைய கடமையாக இருக்கின்றது. அறநெறி பாடசாலை என்று சொல்லும்போது நாம் அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் பழக்க வழக்க ஒழுக்க நெறிகளையும் கற்பிப்பதோடு அவர்களின் ஆன்மீக ரீதியில் எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் கற்பிக்கின்றோம். அனைவரும் எதிர்பார்த்தபடி அனைவரும் அவரை வரவேற்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்னை ஆதிபராசக்தி அம்மையார் அவர்களை வணங்கி வரவேற்று இந்த ஒளிச்சுடரை ஏற்றி ஆன்மீக ஒளி எமது உள்ளமெங்கும் பரவும் அருளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக சுவாமி ருத்ரானந்த சரஸ்வதி அவர்களை அன்போடு அவரை தொடர்ந்து சுவாமி சசினானந்த இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே தன்னுடைய உயரிய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புடன் அழைக்கின்றோம். சலமுகத்தால் அலங்காரம் தவிரான் அன்று முதல் இன்று வரை கையார தொழுதரவி கண்ணால் சொரிந்தாலும் உலகிடும் ஞானம் உண்மைகள் அனைத்தும் உணர்வோமே. மாறிவரும் நாட்டங்களை சமய தரிகொண்டு கலைகளுடன் கைகோர்க்க வைக்கும் இவ்விழாவிற்கு ஆன்மீக குரு அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மையின் அருளாசியுடன் அறநெறி பாடசாலை சங்கத்தின் அங்கத்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சுவாமி சசிநாதானந்த சரஸ்வதி அவர்களின் தலைமையில் ஆன்மீக அறிவு போட்டி என்று அறிவித்து அந்த அறிவு போட்டியின் மூலமாக அறநெறி பாடசாலையில் இருக்கும் இங்கே கொழும்பில் இருக்கும் அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கு அறிவு
சிறந்த சமய அறிவு போட்டி ஒன்று நடாத்தி அதன் மூலமாக அவர்களுக்கு சிறப்பான சான்றிதழ்களும் அவர்களை ஊக்குவிக்கும் முகமாக இங்கே வழங்க எத்தனித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம், ஒவ்வொரு வருடமும் எமது அம்மையார் அவர்களின் அம்மா அவர்களின் எமது குருவின் ஜனன தினத்தை நாம் சிறப்பாக எமது ஆசிரமத்திலே கொண்டாடி வந்திருக்கின்றோம். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அந்த நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் எமது ஆசிரமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அவ்வகையில் இவ்வருடம் அதை மேலும் சிறப்பிக்கும் விதமாக இந்த அறிவு போட்டி மற்றும் அறநெறி பாடசாலையின் கலை நிகழ்ச்சிகள் இங்கே ஒன்று கூடி எல்லோரும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம்.